ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட் வித் சரண். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். இதுக்காக விப்பிங் க்ரீம்லாம் தேவையே இல்லை. நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். வாங்க பார்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் 1/2 கப் கேரட் சேர்த்துக்கலாம், வேகட்டும். இன்னொரு பேனில் 3/4 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். 1/2 கப் ஐஸ்கிரீமுக்காக, இன்னொரு 1/4 கப் கார்னிஷிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வறுபட்டுறணும். பாருங்கள், ஓரளவு வறுபட்டுருச்சு. கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுபட்டதும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு சைட் கேரட் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 1/4 கப்பில் பாதி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். மீதி பாதி எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக லைட்டாக சர்க்கரை கரையிறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கேரமல் ஆனதும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை நட்ஸை சேர்த்து நல்லா கலந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஃப்ளாட்டாக தட்டிடுங்க. பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இதே மாதிரி மத்தால் நல்லா உடச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை கேரட் நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அடுத்தது வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நான் கல்கண்டு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இது கூடவே வறுத்த 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. பேனில் 2 கப் நல்லா திக்கான பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டு ஒரு 5-6 டைம் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை கேரட் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கேரட் வேர்க்கடலை பேஸ்ட் பால் கூட சேர்ந்து நல்லா கெட்டியாக வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷமாச்சும் ஆகும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்லா ஒரு க்ரீமியாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக சூடாறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குன்ட்டு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இதுக்காக விப்பிங் க்ரீம்லாம் தேவையில்லை. நல்லா உடச்சி வச்சுருக்க நட்ஸை இது கூடவே சேர்த்து ஒரு டைம் லைட்டாக கலந்தாலே போதும். ரொம்ப கலக்க தேவையில்லை. கொஞ்சமாக மீதி நட்ஸ் வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் மோல்டில் போட்டு அதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லையா, கவலையே படாதீங்க. அடியில் ஒரு லேயர் உடைச்ச நட்ஸை தூவிட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். பீஸாக கட் பண்ணி கூட சர்வ் பண்ணிக்கலாம். எல்லா மோல்டுலேயுமே ஐஸ்கிரீம் ஊற்றிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் இப்போ நைட்டு வைக்க போகிறேன், காலையில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மோல்டிலேருந்து எடுக்கணுன்னா டேரெக்டாக அப்படியே இழுத்திங்கன்னா வெறும் குச்சி மட்டும்தான் வரும். ஒரு நிமிஷம் போல் டேப் வாட்டரில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுங்க, சூப்பராக எடுக்க வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.